மூன்றாவது பிராமணம், ஏழாவது மந்திரம். கதம ஆத்மேதி யோயம் விஞ்ஞானமயக பிராணேஷு கிருத்யந்தக ஜோதி புருஷக சமானசன் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி த்யாயதீவ லேலாயதீவ சகி ஸ்வப்னோ பூத்வா இமம் லோகம் அதிக்ராமதி மிருத்யோ ரூபாணி. எந்த ஜோதியினால் நாம் விவகாரம் செய்கின்றோம் என்கின்ற கேள்விக்கு ஆதித்ய ஜோதியில் ஆரம்பித்து சந்திரக, அக்னிகி, வாக் என்றெல்லாம் வந்து இறுதியில் ஆத்மா என்ற பதில் ஆறாவது மந்திரத்தில் வந்தது. ஆத்மா ஏவ அஸ்ய ஜோதிகி. இவைகளெல்லாம், அதாவது ஆதித்யக, சந்திரக, அக்னிகி, வாக், இவைகளெல்லாம் அஸ்தமனம் ஆனதற்கு பிறகும் ஒருவனுடைய விவகாரத்திற்கு என்ன காரணம் என்று ஜனகர் கேட்கும் பொழுது, அவர் ஜாகிரத் விவகாரத்தை விடுத்து சொப்பனம், சுஷுப்தி, தியானம் போன்ற விவகாரத்தில் அல்லது ஜாகிரத அவஸ்தையிலும் கூட இவைகளெல்லாம் இல்லாத பொழுதும் ஒருவன் விவகாரம் செய்கின்றான். அந்த விவகாரத்திற்கு என்ன காரணம்? குறிப்பாக நாம் சொப்பனம், சுஷுப்தியை எடுத்துக்கொண்டால் இங்கு கூறப்பட்ட அக்னி கிடையாது, வாக் எந்த இந்திரியங்களும் கிடையாது, ஆதித்யன், சந்திரன் போன்ற எதுவும் இல்லை. இருந்தாலும் சொப்பனத்தில் பெரிய விவகாரம் நடக்கின்றது. அதற்கு என்ன ஜோதி என்று கேள்வி வரும்பொழுது இங்கு மிக சுருக்கமாக ஆத்மா என்ற பதிலை கூறினார். ஆகவேதான் ஏழாவது இந்த மந்திரத்தில் கதம ஆத்மா என்ற கேள்வி வருகின்றது. அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? நாம் சுருக்கமாக ஆறாவது மந்திரத்திலேயே ஆத்மாவினுடைய சொரூபமாக சில கருத்துக்களை பார்த்தோம். காரிய கரண வெதிரிக்தம், காரிய கரண அவபாசகம் என்றெல்லாம். அதாவது ஷரீரத்துக்கு கரணங்களுக்கு அப்பாற்பட்டும் கரணங்களை விளக்கி கொண்டிருக்கின்றது. அது சுயமாக தன்னை விளக்குகின்றது. நமக்குள்ளிருந்து அந்த ஆத்மா விளக்குகின்றது. அதே சமயத்தில் விளக்கப்பட்ட இந்திரியங்களினால் பிரகாசப்படுத்தப்படாதது. ஆதித்யன், சந்திரன் போன்ற ஜோதியை போன்ற பௌத்திகமானது அல்ல, ஒரு பூதங்களினால், அதாவது ஒரு பொருளினால் செய்யப்பட்டதல்ல என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்பொழுது சில பூர்வபக்ஷங்கள் வந்தது. லோகாயத மதம் என்று சொல்கின்ற சார்வாக்கன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல், நான் பிரத்யக்ஷத்தின் அடிப்படையில் பேசுகின்றேன், நீங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் பேசுகின்றீர்கள் என்று கூறினார். பிறகு நாமும் பிரத்யக்ஷத்தின் அடிப்படையிலேயே பேசுகின்றோம். நீ அனுபவத்தின் அடிப்படையில் ஷரீரம்தான் சேதனம் என்றால் மரணம் என்பதே நடக்காது. அப்படி நடந்தால் மரணமடைந்த உடல் சேதனமாக செயல்படும். அவ்விதம் நாம் பார்ப்பதில்லை என்று நாமும் அனுபவத்தின் அடிப்படையிலேயே அவனுக்கு பதில் கோரினோம். அதற்கு பிறகு இனி ஒரு கருத்தை கோரினான். சமான ஜாதிக்குள்தான் உதவி செய்பவன், உதவியை பெறுபவன் என்ற நியமம் நடைபெறும். சைத்தன்யம் என்ற ஒன்று ஜடமான சரீரத்திற்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்று கேள்வி வரும்பொழுது அந்த நியமம் இல்லை
அது எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று நாம் உதாரணம் சொன்னோம். அதாவது மனித ஜாதி மிருக ஜாதிக்கு உதவி செய்யலாம். பிருத்திவி என்ற புல்லானது அக்னி என்ற வேறு ஜாதியான வேறு குரூப் வேறான பூதத்தை வளர்க்க உதவி செய்யலாம். ஜலம் என்கின்ற ஒரு தத்துவம் நெருப்பு என்ற தத்துவத்தை அணைக்க உதவி செய்யலாம். ஆகவே சமான ஜாதிக்குள் தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நியதி இல்லை என்று சொல்லி, சைத்தன்யம் என்ற ஒரு தத்துவம் ஜடமான சரீரம் இந்திரியம் மனம் செயலுக்கு உதவி செய்யலாம் என்று பதில் கூறி அந்த விசாரத்தை முடித்தோம். இப்பொழுது இந்த 7வது மந்திரத்திற்கு வந்தால் கேள்வியானது கதமக ஆத்மா இதி. சென்ற மந்திரத்தில் யாக்ஞவல்யர் சுருக்கமாக ஆத்மா என்று மட்டும் சொல்லிவிட்டார். நம்ம தான் விளக்கம் சிலது பார்த்தோம். இப்பொழுது இங்கு கேள்வியானது கேட்கப்படுகிறது. ஆத்மா கதமக என்றால் ஆத்மனக சொரூபம் கிம், ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டீர்கள் ஆத்மா என்று. அந்த ஆத்மாவினுடைய தன்மை என்ன என்பது கேள்வி. இந்த கேள்விக்கு காரணம் ஸ்தூல சரீரம் விவகாரத்துக்கு காரணமல்லன்னு புரிந்து கொண்டாலும் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் எப்பொழுதுமே உணர்வுடனே கூடி இருக்கின்றது. ஸ்தூல சரீரத்தையாவது சில சமய ஜடமாக நம்ம அனுபவிக்கிறோம். ஏதாவது மருந்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது, இந்த லோக்கல் இன்ஜெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம அனுபவத்திலேயே பார்க்குறோம் ஜடமாக இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடியே வெட்டுனாலும் ஒன்றும் ஆகிறதில்லை. அப்படி ஸ்தூல சரீரத்தினுடைய ஜட அனுபவம் நமக்கு வருகின்றது. ஆனால் எந்த காலத்திலும் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஜட அனுபவம் நமக்கு இல்லவே இல்லை. மனசை ஜடமாக பார்த்துட்டு நான் அதை பிரித்து பார்க்க முடியாது. மனம் ஜடம்ங்கிறது மனதினால யூகிக்க முடியுமே தவிர அனுபவத்தில் இல்லை. ஆகவே இங்கு கேள்வி, இந்திரியங்களுக்குள் இருக்கின்ற ஏதாவது ஒரு பதார்த்தம் ஆத்மாவா அல்லது அதையும் தாண்டி ஏதாவது ஒரு ஆத்மா என்று உணர்வு சொரூபம் இருக்கின்றதா என்பது கேள்வி. இனி பதில் வருகின்றது. இங்கு மிக மிக சுருக்கமான பதில் புருஷக ஜோதிகி. சென்ற வகுப்பில் ஆரம்பித்தோம். அதுதான் சுருக்கமான பதில். ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன என்றால் முதல் சொல் ஜோதிகி. யக அயம் ஜோதிகி புருஷக. அயம் என்பது சேதனமாக நம்முடைய அனுபவத்தில் மிக அருகில் இருப்பதை குறிக்கின்றது. இந்த குருவானவர் சிஷ்யனுக்கு சொல்றார், இந்த அனுபவ ரூபமாக பிரத்யக்ஷமாக சமீபமாக இருப்பது அது என்ன என்றால் புருஷக, அபரோக்ஷமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மா புருஷக. புருஷக என்ற சொல்லுக்கு பொருள் பூர்ணக என்பது எது பூர்ணமாக இருக்கின்றதோ அதுதான் புருஷன். சரி, பூர்ணமாக எப்படி இருக்கின்றது என்றால் ஜோதிகி. இப்போ ஜோதிகி புருஷக, இங்கு ஜோதிகி என்றால் ஞான சொரூபம், சைத்தன்ய சொரூபம். புருஷக என்றால் பூர்ண சொரூபம், அனந்த சைத்தன்ய சொரூபம்தான் ஆத்மா. இப்போ ஜோதிக்கு லட்சணம் சர்வ அவபாசகத்துவம் அந்நிய அனவபாசகத்துவம். சர்வ அவபாசகத்துவம்னா மற்றதை இது விளக்கி கொண்டிருக்கின்றது. அந்நிய அனவபாசகம்னா மற்றதினால் விளக்கப்படாதது. இதுதான் லட்சணம். அனைத்தையும் விளக்கி கொண்டு எதனாலும் விளக்கப்படாமல் இருப்பதைத்தான் ஜோதி அல்லது இனி ஒரு சொல் ஸ்வயம் ஜோதி. இப்போ ஸ்வயம் ஜோதினோ நம்ம சொல்வதற்கு காரணம் அந்த ஜோதியினுடைய லட்சணம் எது? அனைத்தையும் விளக்கி எதனாலும் விளக்கப்படாதது ஜோதி, அதுதான் ஆத்மா. இத்துடன் ஆத்மாவினுடைய சொரூப லட்சணம் முடிவடைகிறது. இனி மற்ற சொற்கள் எல்லாம் இந்த ஆத்மாவை விளக்குகின்ற சொற்கள்.
இந்த மந்திரத்தில் இருக்கிற மற்ற சொற்கள் எல்லாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை விளக்க சில உபாதிகளை உதவியாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இங்கே சில உபாதிகளை உதவியாக எடுத்துக்கொண்டு ஆத்மாவை புரிந்து கொள்ள இங்கு குரு பயன்படுத்துகின்றார். இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு பார்ப்போம். இப்போ கதம ஆத்மா இதி, இதிங்கிறதோட கேள்வி முடிவடைகிறது. பதில் யோயம், அதில் 2 சொல்ல பார்த்துட்டோம். யோயம் ஜோதிகி புருஷகன்னு சொல்லி. இனி ஒவ்வொரு சொல்லாக எடுத்துக்கொண்டு அது எப்படி ஆத்மாவை விளக்குகிறதுன்னு பார்ப்போம். அதில் இப்பொழுது எடுத்துக்கொள்கின்ற முதல் சொல் விஞ்ஞானமயக. இப்போ விஞ்ஞானமயக என்ற சொல் ஆத்மாவை விளக்குகின்ற சொல். விஞ்ஞானமயக. பொதுவாக விஞ்ஞானமயம் அப்படிங்கிறது நம்ம கோஷத்தில் ஒரு அர்த்தத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆத்மாவை விளக்க வந்த சொல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கோஷத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதையே, அந்த கரணத்தையே பலதாக பிரிச்சிருக்கோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு பிரித்து எந்த விதமான எண்ணமானது நிச்சயத்தை செய்கின்றதோ, எப்படி நிச்சயம் செய்யும்? சில டேட்டாவை எல்லாம் கலெக்ட் பண்ணி சில வியாப்திகளை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இப்படித்தான் ஒரு முடிவெடுக்கிறதோ, அந்த முடிவெடுக்கின்ற சிந்திக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நம்ம விஞ்ஞானமய கோஷம் என்றும், உணர்வு ரூபமான சந்தேகிக்கின்ற எண்ணங்களை எல்லாம் மனோமய கோஷம்னெல்லாம் பிரிச்சிருக்கோம். அந்த பொருளை இங்கே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் விஞ்ஞானம் என்றால் புத்தி. விஞ்ஞாயதே அனேன இதி விஞ்ஞானம். எதனால் அறிவை நாம் அடைய முடிகின்றதோ அதற்கு பெயர் புத்தி அல்லது விஞ்ஞானம், அதாவது பிரமாணம் என்று பொருள். விஞ்ஞாயதே அனேன இதி விஞ்ஞானம் புத்தி. எதனால் நம்மால் அறிவை அடைய முடிகிறதோ, இப்போ எந்த புத்தியினால் எந்த ஒன்று இருப்பதனால் நம்மால் அறிவை அடைய முடிகிறதோ. இப்போ ஒரு அறிவை நம்ம அடைய வேண்டும் என்றால் அந்த அறிவை அடையும் கருவியாக இருக்கிறது புத்தி. ஏன்னா புத்தி தான் எண்ணங்களாக உருவாகி விஷயங்களை வியாபித்து நமக்கு அறிவை கொடுக்குது. இப்போ எதனால் அறிய முடிகின்றதோ, எதனால் அறிகின்றோமோ அதை பிரமாணம்னு சொல்கிறோம். இப்போ புத்தியானது எது புத்திக்குள் இருப்பதனால் அது பிரமாணமாக இருந்து நமக்கு அறிவை கொடுக்க கருவியாக இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ புத்தி என்பது பிரமாணமாக இருக்கு, அதாவது அறிவை கொடுக்கும் கருவியாக இருக்குது. அது எப்படி என்றால் இந்திரியங்கிற பிரமாணத்தின் மூலமாக போய் அதுவும் ஒரு உபகரணமாக இருந்து நமக்கு அறிவை கொடுக்குது. இப்போ எதனால் புத்திக்கு அப்படி அறிவை கொடுக்கும் சக்தி வந்துள்ளது அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த புத்தியில் இருக்கின்ற சிதாபாசன். இப்போ புத்திக்குள்ள சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறதுனால தான் அந்த புத்தியானது பிரமாணமாக செயல்படும் தன்மையை அடைந்துள்ளது. இப்போ புத்தி பிரமாணமாக செயல்பட அதில் இருக்கிற சிதாபாசன் தான் காரணம். இப்போ இங்கே ஆத்மா எப்படி அணுகப்படுகிறது அல்லது நமக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால் இந்த சிதாபாசன் ஆத்மாவினுடைய இருப்புக்கு ஒரு லிங்கம், அடையாளம். இப்போ சிதாபாசன் ஒன்று இருக்கிறதுனால தான் புத்தியானது பிரமாணமாக வேலை செஞ்சு ஞானத்தை கொடுக்குது. அப்போது நமக்கு அனுபவம் ஞானம் ஏற்படுகிறது. விதவிதமான ஞானம் ஏற்படுகிறது அனுபவம். இதுக்கு காரணம் புத்தி. புத்தி அறிவை கொடுக்க காரணம் சிதாபாசன். சிதாபாசனுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அது ஆத்மா. இப்போ எப்படி நம்ம ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோம்? சாதாரணமாக அறிவை நம்ம அடையிறதுல ஆரம்பித்து இந்த அறிவு அடையிறதுக்கு காரணம் புத்தின்னு போய், சரி புத்திக்கு அறிவை கொடுக்கிற சக்தி எப்படி வந்ததுன்னு கேட்டால் அது உணர்வு மயமாக இருக்க காரணம் சிதாபாசன்னு புரிஞ்சிட்டு, சரி சிதாபாசன்னு சொன்னாவே சித்துன்னு ஒன்று இருக்க வேண்டும்.
அந்த சித்து தான் ஆத்மா என்று சிதாபாசனை லிங்கமாக அடையாளமாக கொண்டு அறியப்படுவது ஆத்மா. அதுதான் இங்கு விஞ்ஞானமயக என்ற சொல்லினுடைய பொருள். இப்போ விஞ்ஞானமயக என்றால் எந்த சிதாபாசத்தினால், புத்தியில் உள்ள சிதாபாசத்தினால் இந்த ஆத்மாவினுடைய இருப்பானது நம்மால் அறியப்படுகின்றது, நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அது விஞ்ஞானமயக. அதாவது இனி வருகின்ற சொற்களெல்லாம் எந்தெந்த உபாதிக்குள்ளையெல்லாம் ஆத்மா தன்னை வெளிப்படுத்தி உள்ளதுன்னு எடுத்துக்கொண்டு அதில் சில உபாதிகளை துணையாக கொண்டு நாம் ஆத்மாவை புரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போ ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு சில உபாதிகளை இங்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த உபாதி இங்கு புத்தியும் சிதாபாசனம். இந்த புத்தின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் சிதாபாசனே உருவாச்சு. சப்போஸ் புத்தின்னு ஒன்று இல்லை அப்படின்னா சிதாபாசன் உருவாயிருக்காது. ஆகவே புத்தி சிதாபாசன் இந்த இரண்டும் ஆத்மாவினுடைய சைத்தன்ய சொரூபத்தை அறிய நமக்கு உபாயம். அதனால இந்த ஜெகத்தை நம்ம மித்தியான்னு சொன்னாலும் பொய்ன்னு சொன்னாலும் கூட இந்த ஜெகத்து தான் நமக்கு ஆத்மாவை உணர கருவியாகவும் செயல்படுகிறது. ஜெகத்துனா நம்முடைய உடல், மனம், புத்தி எல்லாமே அடங்குகின்றது. எல்லாமே பொய் அப்படிங்கிறது ஒரு கோணத்தில் பார்க்கிறோம். இனி ஒரு கோணத்தில் அதுவே நமக்கு ஆத்ம தத்துவத்தை உணர கருவியாக இருக்கின்றது. இப்போ விஞ்ஞானமயக என்பது புத்தி சிதாபாசனாக இந்த ஆத்மா வெளிப்பட்டதனால் இந்த ஆத்மாவை நாம் உணர முடிகிறது. ஒரு கால் சிதாபாசனம் இல்லை, புத்தியும் இல்லைனா ஆத்மாவுக்கு நாம் சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்லவே முடியாது. ஆத்மாவை அணுக நமக்கு மார்க்கமே இல்லாமல் இருக்கும். இப்போ இது விஞ்ஞானமயக. விஞ்ஞானமயகங்கிறது புத்தி சிதாபாசன் துணை கொண்டு ஆத்மா அறியப்படுகிறது, அந்த பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இதற்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும்னா விஞ்ஞானமாக புத்தியாகவும் சிதாபாசனாகவும் வெளிப்பட்டுள்ளது ஆத்மா. ஆத்மா தன்னை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா புத்தியாகவும் புத்திக்குள் இருக்கும் சிதாபாசனாகவும் தன்னை வெளிப்படுத்தியது. இப்போ விஞ்ஞானமயக இஸ் ஈக்குவல் டு மேனிஃபெஸ்டட் ஆஸ், வெளிப்பட்டது எப்படி, புத்தியாக புத்திக்குள் இருக்கின்ற சிதாபாசனாகவும் வெளிப்பட்டுள்ளது. இனி அடுத்த சொல்லுக்கு செல்கின்றோம். பிராணேஷு. இங்கே பிராணேஷுங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அடுத்த ஒரு சொல்லை நம்ம சேர்த்து அதுவே ஒரு வாக்கியமாக கம்ப்ளீட் பண்ணணும். பிராணேஷு ஸ்திதக அப்படின்னு இந்த வாக்கியம் ஒரே ஒரு வேர்டு, இனி ஒரு வெர்பை போட்டு கம்ப்ளீட் பண்ணி ஒரு வாக்கியமாக மாற்றிக்கணும். பிராணேஷு ஆத்மா ஸ்திதக. வெறும் பிராணேஷுன்னு மட்டும் இருக்கு. பிராணேஷு அப்படின்னா பிராணங்களுக்குள் அப்படின்னு அர்த்தம். வெறும் இந்த வார்த்தைக்கு மட்டும் பொருள் பிராணத்திற்குள், பிராணனுக்குள், அவ்வளவுதான். நம்ம ரெண்டு வார்த்தையை சேர்த்து இருக்கிறோமே, ஆத்மா ஸ்திதக, ஆத்மா இருக்கிறது, பிராணனுக்குள் ஆத்மா இருக்கின்றது. இதனுடைய விளக்கம் என்ன? இதெல்லாமே டிக்ஷனரி மீனிங்க்கு விளக்கத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. இதிலிருந்து நம்ம அதுக்காக தான் சம்பிரதாயம்னு ஒன்று சொல்கிறது. சம்பிரதாயத்திலிருந்து தான் இந்த விளக்கமெல்லாம் நமக்கு கிடைக்கின்றது. இங்கே பிராணகங்கிற சொல்லுக்கு 5 பிராணனும் 10 இந்திரியங்களும், 5 பிராணனும் 10 இந்திரியங்களும். 10 இந்திரியம்னா என்ன? 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன் நமக்கு தெரியும். பிராணன், அபானன் போன்ற 5 பிராணன். இப்போ இந்த 15 பிராணேஷு ஸ்திதக என்றால் இந்த 15க்குள் இருக்கின்றது. இந்த 15க்குள்ளும் இந்த ஆத்மா ஸ்திதகன இருக்கு. இங்க சங்கரர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னு பார்ப்போம். அதாவது நம்ம வழக்கத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம்.
சமஸ்கிருதத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ஒருவர் கேட்குறார், எந்த விருட்சத்தில் பழம் இருக்கு? ஏதோ ஒரு விருட்சம்னா மரம், பல மரங்கள் இருக்கு, மாமரம்னு வச்சுக்குவோமே, எந்த மரத்தில் பழம் இருக்குன்னு கேட்ட உடனே ஆங்காங்கு மரங்கள் இருக்கின்றது. ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பெரிய பாறை ஒன்று இருக்கு, பெரிய பாறை, பாறைக்கு பக்கத்தில் ஒரு மரம், அதுக்கப்புறம் மற்ற மரங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கு. நம்ம வழக்கத்தில் என்ன சொல்லுவோம், பாறையில் இருக்கிற மரத்தில் பழம் இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு சமஸ்கிருதத்தில் பாஷாணே விருக்ஷக அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். பாஷாணே விருக்ஷக, பாஷாணம் அப்படின்னு சொன்னால் பாறை அல்லது கரடு முரடான ஒரு பெரிய கல். இலக்கணப்படி பார்த்தோம்னா பாறைக்குள் மரம் அப்படின்னு தான் வரும். பாஷாணி அப்படிங்கிறது 7வது விபக்தி, அதற்குள், பாறைக்குள் மரம் அப்படின்னு வரும். ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இதை சாமீபிய சப்தமி அப்படின்னு இலக்கணத்தில் சொல்கிறது. சாமீபிய சப்தமினா பாறைக்குள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாறைக்கு பக்கத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா. இப்போ பாறைக்குள் மரம் இருக்குது அப்படின்னா பாறையில் இருக்கிற மரம்னு நம்ம லாங்குவேஜ் சாதாரணமாக சொல்லுவோம். பாறையில் இருக்கிற மரம், அதில் பழம் இருக்குன்னு ஏதோ சொல்கிறோம். இந்த இடத்துல பாறையில் இருக்கின்ற மரம்னு சொல்லும் பொழுது பாறைக்கு அருகில் இருக்கின்ற மரம்னு புரிஞ்சுக்குவோம். அதை சொல்லி இங்கே சங்கரர் சொல்கிறார், பிராணேஷு அப்படின்னா பிராணனுக்குள், அப்படின்னா பிராணனுக்கு அருகில் இருக்கின்றது ஆத்மா, அப்படி பொருள் எடுத்துக்கொள்கிறார். பிராணனுக்குள்னா இந்த 10 கரணங்களுக்கு அருகில் இருக்கின்றது. சரி, இப்படி பொருள் எடுத்து நீங்கள் அதிலிருந்து என்ன சொரூபத்தை ஆத்மாவுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னா, அருகில் இருக்கின்றதுன்னு சொல்வதிலிருந்து அதிலிருந்து வேறுபட்டதுங்கிற கருத்து வருகிறது. நான் அவனுக்கு அருகில் இருக்கின்றேன்னா அவன் வேறு, நான் வேறு. அருகில் இருக்கிறதுனால நான் வேறு அது வேறு, அருகில் இல்லை அப்படின்னா நான் வேறு அது வேறான்னு சந்தேகம் வந்துடும். இப்போ பிராணேஷு ஸ்திதகங்கிறத சங்கரர் கடைசியாக பிராணேபியக வெதிரிக்தகன்னு பொருள் சொல்கிறார். பிராணனுக்குள் இருக்கின்றது இஸ் ஈக்குவல் டு பிராணனிலிருந்து வேறுபட்டது. இதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, பிராணன்னு சொன்னால் இந்த 5 இந்திரியங்கள் பஞ்ச பிராணன், இவைகள் எல்லா காலத்திலும் உணர்வுடையது போல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்போ கண் இருக்கோ அப்போ உணர்வோடு இருக்கு. குறிப்பாக பஞ்ச பிராணனை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பிராணன் அபானனெல்லாம் ஓய்வில்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, நம்ம காற்று இருக்கே, மூச்சு விடுற காற்று உள்ளே எடுக்கிறது, நம்மளுடைய ஹார்ட் பீட் பிறந்ததிலிருந்து நான் ஸ்டாப் ஸ்ட்ரைக் பண்ணாமல் வேலை செய்கிறது ஒன்று தான். அது ஒரே ஒரு முறை தான் ஸ்ட்ரைக் பண்ணும் லாஸ்ட், மீதி எதுக்குமே ரெஸ்ட் கிடைக்குது. நம்ம ஹார்ட் எப்படி படைச்சிருக்கார் பகவான். அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், அப்போ அதுதான் ஆத்மா. காரணம் என்ன, அது நிற்காமல் என்றும் சேத்தனத்தை போலையே செயல்பட்டு இருக்கே. அதற்கு அப்பாற்பட்டு எதற்கு நம்ம ஒரு ஆத்மானு கற்பனை பண்ணணும்? ஒரு பூர்வபக்ஷி கேட்குறான், எதுக்கு அனாவசியமாக கற்பனை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு ஆத்மானு சொல்லி? இதுதான் ஓயாமல் அடிச்சிட்ருக்கே, பிராணன் போயிட்டு வந்துட்டுருக்கே, இது என்னைக்காவது ஜடமாக இருக்கா? இது உடலை விட்டு போயிடுதுன்னா உடல் ஜடமாகிறது. ஆகவே உடல் வேணா ஜடம்னு இருக்கட்டும், இந்த பிராணனையும் இந்திரியங்களையும் ஆத்மானு வச்சுக்கலாமே, சௌரியமாக இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்குத்தான் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், பிராணேஷுன்னு உபனிஷத் சொல்கிறதுலிருந்து பிராணனில் இருக்கின்றதுங்கிறது பிராணனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்கிற சப்தமி, அதாவது 7வது வேற்றுமை உருவாக பொருள் கொண்டு, கொஞ்சம் இலக்கணம் அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்கணுமல்ல, அதுக்காக பொருள் கொண்டு பிறகு நம்ம பிராணனை காட்டிலும் வேறுபட்டது என்று பொருள் எடுக்க வேண்டும் சொல்கிறார். அப்போது இங்கு ஆத்மா எப்படி விளக்கப்படுகிறது?
நாம் எந்த இடத்துல இது ஆத்மா என்று சந்தேகப்படுற வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உபனிஷத்து வெளியே இருக்கிற பாறையிலிருந்து ஆத்மா வேறுபட்டதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நமக்கு எப்போ அந்த சந்தேகம் வந்தது? வெளியே இருக்கிற பானை ஆத்மாவா அல்லது பாறை ஆத்மாவா கல் ஆத்மாவான்னு. ஏன்னா அது என்றைக்குமே ஜடமாக வெளியே கிடக்குதுன்னு தெரியுது. எங்கே சந்தேகம் வருதுன்னா நம்முடைய பிராணன் இந்திரியங்கள், அங்கே தான் சந்தேகம் வருகின்றது. ஏன்னா அங்கே தான் பல ஃபிலாசபர்ஸ் ஸ்டக் ஆகிக்கிறாங்க. அங்கே வந்த உடனே அதை அவங்களால நெகேட் பண்ண முடியல, நீக்க முடியல. ஓகே, நம்முடைய இந்திரியங்கள் நம்முடைய பிராணன் தான் ஆத்மானு முடிவு செய்கிறார்கள். ஆகவே இந்த வார்த்தை பிராணேஷுங்கிற ஒரே ஒரு சொல் என்ன செய்கின்றதாம்? இந்திரியங்களுக்கும் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பிராண தத்துவத்திற்கும் வேறுபட்டது. உடனே மறுபடியும் பூர்வபக்ஷி கேட்கலாம், பிறகு எப்படி பிராணன் செயல்படுகிறது என்றால் நம்ம அது உடனே வெளியே உதாரணம் கொடுத்துடலாம். வெளியே வாயு ஓடிட்டு இருக்கு, எங்காவது வாயு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா? வாயுவும் கூட ஓடிக்கொண்டு தான் இருக்கு, பூமியும் சுத்திட்டு தான் இருக்கு. ஆகவே இந்த அனாத்மா கூட இயற்கையாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அந்த இடத்துல நம்ம சந்தேகிக்கிறது இல்லை. வாயு வெளியே போயிட்டுருக்கு, அதற்காக வாயு தான் சேதனம்னு நம்ம சொல்கிறது இல்லை, அதை ஜடம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் நமக்குள் வாயு போயிட்டு வந்தாலும் அது ஜடம்தான் என்று நாம் வெளியே இருக்கிற வாயுவை திருஷ்டாந்தமாக எடுத்து நமக்குள் இருக்கின்ற பிராணனை ஜடம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது தர்க்க ரீதியாக புரிஞ்சுக்கணும்னா, உபனிஷத் வாக்கியமே பிரமாணம்னா இந்த ஒரு வார்த்தை போதுங்கிறார் சங்கரர். பிராணேஷு போதுங்கிறார். பிராணனுக்குள் இருக்குதுன்னு சொன்னால் பிராணனுக்கு சமீபம். பிராணனுக்கு சமீபம்னா பிராணனிலிருந்து வேறு. இப்போ பிராணேஷு இஸ் ஈக்குவல் டு 10 இந்திரியங்களுக்கும் பஞ்ச பிராணனுக்கும் வேறாக இருப்பது ஆத்மா. இதெல்லாம் இப்போ என்ன? ஆத்மாவினுடைய சொரூபத்தை பார்த்துட்டு இருக்கோம். எது ஆத்மாவினுடைய சொரூபம், எது ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் அல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ முதல் சொல்ல நம்ம பார்த்தது விஞ்ஞானமயக, இரண்டாவதாக நம்ம பார்த்தது பிராணேஷு, இனி மூன்றாவது ஹிருதி அந்தக. மூன்றாவது சொல் ஹிருதி அந்தக. இந்த ஆத்மா அனந்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். புருஷகங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு, புருஷகங்கிற சொல்லில் அனந்தம் வரையறுக்க முடியாததுன்னு சொன்ன உடனே அடுத்த சந்தேகம் நமக்குள்ள வரலாம். வரையறுக்க முடியாததை நீங்கள் எப்படி புத்தியில் கிரகிக்க முடியும்? எது வரையறுக்க முடியுமோ அதைத்தானே கிரகிக்க முடியும். இப்போ நம்முடைய கண்ணில் ஒரு வரையறுக்கு உட்பட்ட பொருளை கிரகிச்சிடலாம். இந்த மைக்கை கிரகிக்கலாம், புஸ்தகத்தை கிரகிக்கலாம், அல்லது சந்திரனை கிரகிக்கலாம், சூரியனை கிரகிக்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளவு ஆகாசம் படைக்கப்பட்டிருக்குதோ அவ்வளவு ஆகாசத்தையும் கிரகிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, முன்னாடி பார்த்தா பின்னாடி இருக்கிற ஆகாசத்தை கிரகிக்க முடியாது, சைடில் இருக்கிற ஆகாசத்தை கிரகிக்க முடியாது. அப்படி ஆகாசத்தையே நம்மால் முழுமையாக கிரகிக்க முடியாத பொழுது பூர்ணமான ஆத்மாவை இப்படி உணர முடியும். அதனால தான் ஒருத்தன் சொன்னால், நான் அதனால தான் சூன்யம்னு சொல்லிடுறேன், உணரவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டான். அதற்கு இங்கு பதில் சொல்லப்படுகிறது. ஆத்மா அனந்தமாக இருந்த போதிலும், அது அனந்தந்தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை, இருந்த போதிலும் நம்முடைய ஹிருதயத்தில் அதை உணர முடியும். இந்த ஹிருதயத்திற்குள் இந்த ஆத்ம தத்துவத்தை உணர முடியும். இப்போ ஹிருதி அந்தக என்றால் இந்த ஹிருதயத்தில் அறியப்படுவதாக இருக்கிறது. கிருதி அந்தகன ஹிருதயத்திற்குள் அறியப்படும் சொரூபமாக இருக்கிறது. அதாவது சைத்தன்யம் அனந்தமாக இருந்தாலும் நம்முடைய மனதிற்குள் புத்திக்குள் இந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர முடியும்.
பூர்வபக்ஷி கேட்பான் எப்படின்னா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படி அப்படின்னு பதில் சொல்லலாம். அதுக்கு அப்படி உணர்வதற்காகத்தான் விஞ்ஞானமயக பிராணேஷு ஜோதிகி புருஷக இந்த சொல்லெல்லாம் எதற்குனா, இந்த மாதிரி சொற்களினுடைய துணை கொண்டு நம்முடைய புத்தியில் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியும். சொல் வந்தா இந்த புத்தியில நம்ம ஆத்மாவை அனுபவிப்பதில்லை, ஆத்மாவினுடைய சொரூபம் அனந்தம் என்று உணர முடியும். ரொம்ப சூக்ஷ்மமான இடம். அதாவது புத்தியில கிரகிக்க முடியும்னு சொன்னா அது அந்தமாயிரும், அனந்தமா இருக்காது. அனந்தமா இருந்தா எப்படி கிரகிக்க முடியும்னா, ஆகவே இங்க கிரகிக்கிற விஷயமே வேற. எப்படி என்றால் புத்தியில ஒரு விஷயமாக கிரகிச்சா தான் அந்தமாகும். இந்த புத்தியில விஷயமாக கிரகிக்காமல் இப்படிப்பட்ட சொரூபம் என்று கிரகிக்க முடியும். அதனுடைய சொரூபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரகிருதி அந்தக அப்படிங்கிறதுக்கு நம்முடைய புத்தியில் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும். பிறகு கிருதி அந்தகங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு. இரண்டாவது பொருள் கிருதி அந்தக என்றால் புத்தியில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. புத்தி அந்தக என்றால் இங்க அந்தக என்றால் விருத்தி, வெதிரிக்தம், வேறுபட்டது. புத்தியில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு வேறுபட்டு இருக்கின்றது, புத்தியில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டுள்ளது. அப்படின்னு என்ன? அந்த எண்ணங்களை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எப்படி இந்திரியங்களுக்கு வேறாக இருக்கோ அதே போல புத்திக்கும் வேறாக இருக்கின்றது. இதெல்லாம் என்ன? இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ள சில உபாதிகளை எடுத்துக்கொண்டோம். பஞ்ச பிராணன், 10 இந்திரியங்கள், பிறகு சிதாபாசன், புத்தி, புத்தியில் இருக்கின்ற விருத்திகள், இவைகளையெல்லாம் நம்ம உதவியாக எடுத்துக்கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை நம்ம பார்த்து பிறகு புருஷக ஜோதிகி ஆத்மா என்று சுரூபமாக புரிந்து கொண்டோம். இனி அடுத்த பகுதிக்கு வரலாம். இப்போ இதுவரைக்கும் நம்ம யோயம் விஞ்ஞானமயக பிராணேஷு ஹிருத்யந்தர் ஜோதி புருஷக அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி அடுத்த பகுதிக்கு வருகின்றோம். சக சமானகசன் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி, அது ஒரு பகுதி. சக சமானகசன் உபௌ லோகௌ அனுசஞ்சரதி, இதனுடைய விளக்கத்திற்கு வருவோம். இப்போ இங்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், எந்த ஒரு ஆத்மா பிரம்மனாக பூர்ணஸ்வரூபமாக ஜோதியாக இருக்கின்றதோ அதே ஆத்மா, வேறு ஆத்மா கிடையாது, அதே ஆத்மா அத்தியாசத்தினால் சம்சாரியாக செயல்படுகிறது. இதே ஆத்மாதான் சம்சாரியாகவும் செயல்படுகிறது. அந்த கருத்து இங்கு வருகிறது. அது எப்படி ஒரே ஆத்மா சம்சாரியா செயல்படும்னா, அத்தியாசம், அந்யோன்ய அத்தியாசத்தினால், ஏற்றி வைக்கப்பட்டதினால். அதே ஆத்மாவிடம் அனாத்மா ஏற்றி வைக்கப்பட்டு அதே ஆத்மாதான் சம்சாரியாகவும் செயல்படுகிறது. அப்படி சம்சாரியா செயல்படும் பொழுது ஏதோ ஒரு புதிய ஒன்று தோன்றியது போல நமக்கு தெரிகிறது. ஒரிஜினல் ஆத்மா மறந்து புதிய ஒரு ஆத்மா வந்தது போல் நமக்கு தெரிகின்றது. அந்த பகுதி இங்கு வருகின்றது. இப்போ சக என்றால் அவனே அப்படின்னு அர்த்தம். யோயம்னு சொல்லப்பட்டதே இந்த ஆத்மா புருஷக ஜோதியா இருந்ததோ சக அதே ஆத்மா. சமானக சன், சமானக என்றால் புத்தி சதிருஷக சன், புத்தியுடன் அத்தியாசத்தால் ஒன்றான காரணத்தினால், ஒன்றாகியதற்கு பிறகு.
சமானகன்னு அதோடு சேர்ந்ததற்கு பிறகு. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், என் பையன் நல்லவனாகத்தான் இருந்தான், பக்கத்து வீட்டு பையனோட சேர்ந்தான், அவ்வளோதான் கெட்டு போனான்னு சொல்லுவோம். அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அதே தான் சொல்லுவார். இவங்கிட்ட சேர்ந்தான், அதான் சமானகனா அவனோட சேர்ந்ததனால். இந்த அதே ஆத்மா புத்தியோடு அந்த கரணத்தோடு அபிமானம் வைத்த காரணத்தினால் உடனே என்ன ஆயிடுதான், இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த ஆத்மா உபௌ லோகௌ அனுசஞ்சரதி. உபௌ லோகௌ என்றால் இரண்டு லோகங்கள். ஒன்று இப்போ இருக்கிற லோகம், பிறகு இறந்ததற்கு அப்புறம் இனி ஒரு லோகம். அது நம்ம பாவ புண்ணியத்திற்கு பிறகு சொர்க்கமோ நரகமோ ஏதோ ஒரு லோகம். இந்த லோகமும் வேறு ஒரு லோகமும். அணுசஞ்சரதினா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், போயிட்டு போயிட்டு வர்றானா, இந்த லோகத்தில் இருக்கானா, பிறகு இறந்ததற்கு பிறகு வேறு லோகத்திற்கு போறானா, பிறகு அந்த லோகத்தில் பாப புண்ணியத்தை முடிச்சுட்டு இந்த லோகத்திற்கு வருகின்றான். இரண்டு லோகங்களுக்கும் மாறி மாறி சென்று வருகின்றான். அணுசஞ்சரதினா புண்ணிய பாபம் அணு, புண்ணிய பாபத்தின் அடிப்படையில் சஞ்சரதி, இவன் நகர்ந்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் ஏன் பண்ணான்னா சமானகசன். எப்போ இவன் புத்தியோட அபிமானம் வச்சானோ, சூக்ஷ்ம சரீரத்தோட அபிமானம் வைக்க ஆரம்பிச்சானோ, யார்னா சக அவனே. இந்த அதே ஆளு எப்போ புத்தியோட சம்பந்தம் வைக்க ஆரம்பிச்சானோ அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான், ஒரு ஜீவன்கிற व्यक्तिயை அடைந்து இகலோக பரலோகத்தில் அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். உபௌலோக விசிக்கொட்டு இகலோக பரலோகம். இகலோகம்னா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லோகம், பரலோகம்னா அது எந்த லோகம் வேண்டுமானாலும் இருக்கலாம். புராணங்கள்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா எத்தனையோ லோகம் சொல்லப்படும். மேல் லோகம், கீழ் லோகம்னு, பாதாளம்னு வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. அணுசஞ்சரதினா இவன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான். இப்போ இந்த கருத்து எந்த ஆத்மா பிரம்மனோ அதே ஆத்மா தான். அங்கே தான் இங்கே எம்பசைஸ் இருக்கு. அதே ஆத்மா தான் புத்தியோட அத்தியாசம் வந்த உடனே சம்சாரியாக மாறி விடுகின்றான். அதனால நமக்கு ஈஸ்வரனை குறிச்சோ கடவுளை குறிச்சோ கோபம் வேண்டாம். நீ மட்டும் மேலே இருந்துட்டு எங்களை எல்லாம் இங்கே தவிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. பகவான் என்ன சொல்லுவார், நானே தான் உனக்குள்ளே தவிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுவார். ஆகவே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆத்மா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம ஏதோ தவிக்க விட்டுட்டுருக்குன்னு. அப்படியல்ல, நானே தான் உன்னோட சேர்ந்து தவிச்சிட்டு இருக்கிறேன்னு அந்த ஆத்மா சொல்லும். ஒரு கால் ஆத்மா பேசினா. அப்படி அதே ஆத்மா தான் புத்தியோட அத்தியாசம் வந்த காரணத்தினால் சம்சாரியாகவும் இருக்கின்றது. அதனால தான் சம்சாரி முக்தன் ரெண்டு ஒரே ஆளாக இருக்கணும். சம்சாரி ஒரு ஆளாக இருந்து முக்தி அடையும் போது வேற ஆள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இனியொருத்தனுக்கு எதுக்கு நான் முக்தியை வாங்கி கொடுப்பேன், அப்போ லோபம் வந்துடும். நான் இனியொருத்தன் என்னால் முக்தி அடைகிறதா இருந்தால் அதுக்கு நானே இருந்துட்டு போயிடுவேன்னு கொடுக்க மாட்டோம். யாரு சம்சாரியோ அவனே தான் முக்தன், யாரு முக்தனோ அவனே தான் சம்சாரி ஆனான். எப்படி ஆனான்னா அத்தியாசாத். அதான் சமானகசன். அவனே புத்தியோட அத்தியாசம் வந்தவுடன் இந்த லோகத்தில் அவன் சஞ்சரிக்கின்றான். இங்கே உபௌலோகம் அப்படிங்கிறத நம்ம இகலோக பரலோகம்னு எடுக்கலாம், அல்லது ஜாகிரத் சொப்பனம்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சங்கர் இது இகலோகம் பரலோகம்னு தான் எடுக்கிறார். ஜாகிரத் சொப்பனம் பின்னாடியே வர இருக்கிறதுனால அந்த பொருள் இங்கு அவசியம் இல்லை. இனி அடுத்த சொல்லுக்கு வருகின்றோம். மிக மிக முக்கியமான சொல். சங்கரர் ஒரு 1000 முறையாவது இந்த வார்த்தையை கோட் பண்ணியிருப்பார் தன்னுடைய மற்ற பாஷ்யங்களில். தியாயதி இவ லேலாயதி இவ. இந்த ரெண்டு சொல்லு தான் மிக முக்கியம். இந்த உபனிஷத்திலேயே மிக முக்கியமான சொல். ஏன் முக்கியம்னு சொல்கிறோம்னா அடிக்கடி இது கோட் பண்ணுற சொல், உதாரணமாக எடுத்துக்கொண்டு கையாளப்பட்ட சொல். தியாயதி இவ
லேலாயதி இவ. இங்கு ஆத்மஸ்வரூபம் விளக்கப்படுகின்றது. ஆத்மாவினுடைய சொரூபம் இந்த இரண்டு சொற்களினால் விளக்கப்படுகிறது. தியாயதி என்றால் தியானிக்கின்றான். சக தியாயதி அப்படின்னு சொன்னா அவன் தியானம் செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம். தியாயத்தின தியானிக்கின்றான். அல்லது இனி ஒரு பொருள் சிந்திக்கின்றான். சக தியாயத்தின ஒரு பொருள் தியானிக்கின்றான், இனி ஒரு பொருள் மனனம் செய்கின்றான். நிதித்தியாசனமோ அல்லது தியானமோ அல்லது மனனமோ செய்கின்றான். நம்ம ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்தால் என்ன தியானம் பண்ணுற அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் பேசுகிற பேச்சும் கூட சாஸ்திர சம்பந்தமாகவே வரும். உடம்புக்கு சரியில்லைன்னா அன்னமய கோஷம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவோம். இந்த சாஸ்திரம் படித்து நம்ம எரியாமல் அந்த வார்த்தைகள் வந்துடும். அப்படி ஒருவர் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்தால் என்ன தியானிச்சிட்டு இருக்க, என்ன பெரிய சமாதி அப்படின்னால நம்ம பேசிக்குவோம். அப்போ தியானம்ங்கிறதுக்கு லௌகிகத்திலேயே ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று தியானம் செய்தல், மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற பயிற்சியில் ஈடுபடுதல். இனி ஒன்று ஒரே விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருத்தல், அதுவும் தியானம். நிதித்தியாசனத்தை நம்ம அப்படித்தானே சொல்கிறோம். ஆத்மஸ்வரூபத்தை சிந்திச்சோம்னா அங்கே எண்ணங்கள் வேறுபட்டு வரலாம். அகம் முக்தக, அகம் திருப்தக, அகம் அசனாயா அதீதக, பசிதாகம் அற்றவன், எத்தனையோ எண்ணங்கள் மாறி வந்தாச்சு. உடனே நம்ம நிதித்தியாசனம்னு சொல்லிடுறோம். காரணம் என்ன? எல்லாமே ஆத்மாவினுடைய ஒரு சொரூபத்தை குறிக்குதுங்கிற அர்த்தத்தில். அப்படி தியாயத்தின சிந்திப்பவன். இனி அடுத்த சொல் லேலாயதி. லேலாயதி அப்படின்னா அங்கும் இங்கும் அலைபவன். லேலாயமானாக, லோலாயமானாக இப்படியெல்லாம் வரும். அலைபவன் அர்த்தம். லேலாயதினா ஜஸ்ட் ஆப்போசிட், தியானத்திற்கு ஆப்போசிட், அலைந்து கொண்டு இருப்பவன். லேலாயதினா சஞ்சரதி, அலைந்து கொண்டு இருப்பவன் அர்த்தம். சக லேலாயத்தினா அவன் அதற்கு இதற்கு அலைஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். எங்கேயும் நிற்காம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்போ தியாயத்தின் ஒரு சொல், லேலாயத்தின் ஒரு சொல். ரொம்ப முக்கியமான சொல் இங்கே இவ. தியாயதி இவ அப்படின்னு ஒரு சொல்ல இருக்கு. லேலாயதி இவ அப்படின்னு ஒரு சொல்ல இருக்கு. ஈவ சமஸ்கிருதத்தில் ரெண்டு எழுத்து ஈவ. இவ அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தமிழில் போல. இவ அப்படின்னா போல. அதாவது ஒருவனை பார்த்து நம்ம நீ அறிவாளியை போல இருக்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோமே. அப்போ சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா துவம் புத்திமான் இவ. புத்திமான்னா அறிவுடையவன், இவனை போல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அறிவாளியை போல அப்படின்னு சொன்னால் நீ அறிவாளியை போல இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நீ முட்டாள் அப்படின்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு அப்படி சொன்னால் கோபம் வந்துடும். அதனால நீ அறிவாளியை போல இருக்கன்னு சந்தோஷப்படுவான். இதிலிருந்தே உண்மை என்னன்னு புரியுது. அதாவது ஒருவர் மேடையில் இங்கே இருப்பவர்கள் பாதி பேர் முட்டாள்னு சொன்னாராம். உடனே சில பேர்த்துக்கு கோபம் வந்துடும், என்ன எங்களை பார்த்து இப்படி சொல்கிறீங்கன்னு. சரி நான் மாற்றிக்கிறேன், இங்கே இருக்கிறவங்கள பாதி பேர் அறிவாளின்னு சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடைசியில் ஒரே அர்த்தம்தான். அப்படி இவ அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன என்றால் போல, அதை போல. அதை போல அப்படின்னு சொல்லும் பொழுதே தாத்பரிய அர்த்தம் என்ன? இல்லைன்னு அர்த்தம். அதை போல இசிக்கோல்ட்டு அது அல்ல, நேதி தான். நேதிக்கு இனி ஒரு வார்த்தை இவ. இப்போ மரத்தில் யானையினுடைய வர்ணப்படி தும்பிக்கையெல்லாம் ஒயிட் கலர் அடித்து யானைக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் ஒரு பெயிண்டிங்கில் ஒரு மரத்தில் ஒரு பெரிய உருவம் செதுக்கப்பட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம்? அதை பார்த்து யானையை போலவே இருக்குது அப்படின்னு சொன்னோம். கஜக இவ திருஷ்யதேன்னு சொல்கிறோம்.
யானையை போலவே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே நாம் அங்கே என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம்? நம்முடைய அனுபவத்தில் அங்கே யானைன்னு ஒன்று இருக்குது, அனுபவத்தில் இருக்கு. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கிடையாது. அவன் அறிவாளியை போல இருக்கான் அப்படின்னா ஏதோ அனுபவத்தில் அவனுக்கு அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது. எதையாவது நாலு படிச்சுட்டு தப்பு தப்புன்னு ஏதோ பேசிடுறான். அனுபவத்தில் அறிவு இருக்குது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது இல்லை. அப்போது இவங்கிற சொல்ல நாம் எப்போ பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுது அனுபவத்தில் ஒன்று இருக்கணும், ஆனால் உண்மையில் இருக்கக்கூடாது. அப்போ தான் இவன்னு சொல்ல முடியும். ஒரு கழுதையை பார்த்துட்டு யானையை போல இருக்குன்னு சொல்லவே முடியாது. அது எப்போ இவங்கிற வார்த்தையை போலங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. இப்போ இவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற கண்டிஷன் தேவை எப்பொழுது வரும் என்றால் நம்முடைய அனுபவத்துக்கு ஒன்று இருப்பது போல இருக்கணும். அனுபவத்தில் அது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆராய்ந்து பார்க்கும்போது அது இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையில தான் போலங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும். வேற இடத்துல பயன்படுத்தினோம்னா அது தப்பு. மித்யாவுக்கு என்ன லட்சணம்? எவ்வளோ முறை பார்த்துருக்கோம். மித்யாவுக்கு லட்சணம் என்ன? ஒன்று அனுபவத்தில் இருக்கு, ஆராய்ந்து பார்த்தால் இல்லை, அது மித்யா. எந்த ஒன்று அனுபவத்தில் இருக்கு ஆனால் ஆராய்ந்து பார்த்தா கிடையாது. இதை நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதனால தான் துவைதம், விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் வந்துருக்கு. இந்த உலகம் மித்தியான்னு சொன்னால் உடனே என்ன கேட்பார்கள்? இருக்குதே அப்படிம்பாங்க. அதனால தான் மித்தியான்னு சொல்கிறோம். இல்லைன்னா அசத்து நல்லா சொல்லிட்டு போயிருப்போம். இந்த உலகத்தை மித்தியான்னு சொன்னால் இருக்கே, நான் அனுபவிக்கிறேனேனா. ஒருவருக்கு தலைவலி, நம்ம சொல்கிறோம் தலைவலிக்குதுன்னு நம்மகிட்ட வந்து சொல்கிற, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே. சப்போஸ் அவர்கிட்ட தலைவலி மித்தியான்னு சொன்னால் அவருக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். இப்போ இவ்வளவு அனுபவிச்சுட்ருக்க நீ மித்தியான்னு சொல்கிறையான்னா, வேதாந்தத்தை புரிஞ்சிட்டவங்க மித்தியான்னு சொன்னால் கோவப்பட மாட்டார்கள், கோவப்படக்கூடாது. மித்தியான்னு சொன்னால் ஆமாம் உன்னுடைய அனுபவத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே வேறு மாறி சொன்னோம்னு வச்சுக்கோமே, ஆமாம் கொஞ்ச நேரம் உனக்கு இருக்குது, இப்போ தான் மாத்திரை சாப்பிட்ருக்க, இது போய் வேலை செய்கிற வரைக்குமாவது வலிக்குன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க. மித்தியான்னு சொல்லி பாருங்க, கோபம் வந்துடும். காரணம் என்ன? மித்தியாவை புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். மித்தியான்னு சொன்னால் இருக்குது, அனுபவத்தில் இருக்குது, ஆனால் ஆராய்ந்து பார்த்தா அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்காது, அது இல்லை. அப்போ இவங்கிற வார்த்தையில் அனுபவத்தில் இருக்குது ஆனால் உண்மையில் இல்லை. இப்போ இவங்கிற வார்த்தை இஸ் ஈக்குவல் டு மித்தியா. இப்போ இவங்கிற வார்த்தையும் மித்தியான்னு ஒன்று தான். நீதிங்கிறதும் இவங்கிறதும் மித்தியாவெல்லாம் ஒரே குரூப்பில் இருக்கிற வார்த்தைகள் தான். இப்போ இந்த இவவை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இப்போ கேட்குறோம் இவ புரிஞ்சுதான்னா, புரிஞ்சது போல் இருக்குது, அங்கேயே ஒரு இவவை போட்டுருவோம். காரணம் என்ன? மித்தியா புரிஞ்சதுன்னா புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா புரியலின்னு அர்த்தம். புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். யோசித்து யோசித்து நிதித்தியாசனம் பண்ணால் நமக்கு புரிஞ்சிடும். இனி அடுத்த சொல்லுக்கு வருவோம். தியாயதி இவ லேலாயதி இவ. ஏன் சங்கரர் வந்து இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அடிக்கடி இதை கோட் பண்ணுறார் அப்படின்னா, ரெண்டே வார்த்தையில் உபனிஷத்து எல்லா காரியத்தையும் முடிச்சிடுது. ரெண்டே சொல்லுதான். அது ரெண்டு சொல் கிடையாது. இவ ஒரே ஒரு சொல்லில் ஆத்மாவினுடைய பெரிய சுரூபத்தை சொல்லி முடிச்சாச்சு. தியாயதி இவ லேலாயதி இவ. இனி இந்த இவனை என்னன்னு புரிஞ்சிட்டோம். இதை வந்து தியாயதி லேலாயத்தியோட கனெக்ட் பண்ணி புரிய ஆரம்பிப்போம். ஒரு ஜீவனாகிய நாம் செய்கின்ற அனைத்து விவகாரத்தையும் ரெண்டாக பிரிக்கிறோம். நாம் என்னென்ன விவகாரம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஒன்று வந்து ஞான விவகாரக, இனி ஒன்று கர்ம விவகாரக அப்படின்னு பிரிச்சிடுறோம். ஞான விவகாரம், கர்ம விவகாரம்னு நாம் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெண்டாக பிரிச்சிடுறோம்.
இந்த ஞான விவகாரம்னா என்ன என்றால், இந்த ஞான விவகாரத்தில் 3 முக்கிய அங்கத்தை பெறுகிறது. விவகாரத்திற்கு காரணமாக இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தெரியும், சொன்ன உடனே புரிஞ்சிடும். பிரமாதா, பிரமாணம், பிரமேயம். பிரமாதா அறிபவன், பிரமாதான அறிபவன், பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவி, பிரமேயம்னா அறியப்படும் பொருள். இந்த 3 தான் ஞான விவகாரத்தில் முக்கியமான அங்கமாக இருக்குது. இந்த 3ல் ஒன்று எடுத்துருங்க, ஞான விவகாரம் நடக்காது. பிரமாதா இல்லை, பிரமாணமும் பிரமேயமும் இருக்குது. பிரமாதா இருக்கார், பிரமேயம் இருக்குது, இடையில பிரமாணத்தை காணோம்னா முடியாது. அப்போ இந்த 3 ஒழுங்காக சேரணும். இந்த 3 கரெக்டு டியூனிங்கில் இருந்ததுன்னு சொன்னால் ஞானம் விவகாரம் நடைபெறும். இது ஞான விவகாரம். இதைத்தான் திருப்புட்டி அப்படின்னு சொல்கிறது. திருப்புட்டி அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாத 3ன்னு அர்த்தம். திருப்புட்டி அப்படின்னா நம்ம பிரிச்சிட முடியாது. பிரிச்சிட்டோம் அப்படின்னா விவகாரம் நடக்காது. இந்த 3 சேர்ந்தே இருக்கும். இந்த 3 ஒன்றை ஒன்று நம்ம பிரிக்க முடியாது. அது ஏன் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா, பிரமாணம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஒரு ஜீவனுக்கு பிரமாதாங்கிற ஸ்டேட்டஸ், பிரமேயம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவனுக்கு பிரமாதாங்கிற ஸ்டேட்டஸ். பிறகு பிரமேயம்ங்கிற ஸ்டேட்டஸே பிரமாணமும் பிரமாதாவும் இருக்கிறதுனால தான். இந்த 3க்குமே மற்ற 2 இருந்தால் தான் இனி ஒன்று நிற்கும். அறியப்படும் பொருள் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டுக்கு நம்ம எப்போ அந்த தன்மையை கொடுக்க முடியும்? ஒரு பொருளை பார்த்து இது அறியப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், பிரமேயங்கிற ஸ்டேட்டஸ் எப்போ கொடுக்க முடியும்னா, அது பிரமாணத்தில் விளக்கப்படுவதாக இருக்கணும். பிரமாணத்திலேயே விளக்கப்படாதது அப்பிரமேயம்னு சொல்லிடுவோம், பிரமேயம்னு சொல்ல முடியாது. பிறகு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாதாவும் இருக்கணும். அதே போல தான் எல்லாத்துக்கும் இந்த 3ஐயும் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லது, பிரிக்கவே முடியாது. இந்த 3 சேர்ந்து உருவாவது தான் ஞான விவகாரம். நம்முடைய ஞான விவகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா விதவிதமான ஞான விவகாரம் பண்ணுவோம். அனுமாதாவாக இருப்போம். அனுமாதான்னா அனுமானம் பண்ணுற ஆளாக சில நேரம் ஞான விவகாரம் பண்ணிகிட்டு இருப்போம். பிரத்யக்ஷ பிரமாணத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிற திரஷ்டா, ஸ்ரோதா, கேட்பவன், சுவைப்பவன், இந்த மாதிரி எத்தனையோ விவகாரம் பண்ணிகிட்டு இருப்போம். யோசிப்பவன், எத்தனையோ ஞான விவகாரம் பண்ணுவோம். இந்த எல்லா ஞான விவகாரமும் இங்கு தியாயதிங்கிற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இப்போ தியாயதி இஸ் ஈக்குவல் டு ஞான விவகாரவான், ஞான விவகாரத்தை உடைய ஜீவன். சக தியாயதி இஸ் ஈக்குவல் டு ஞான விவகாரவான், ஞான விவகாரத்துடன் கூடியவன். சக தியாயத்தின்னா அவன் தியானிக்கின்றான். இதை வேறு லாங்குவேஜில் சொல்லணும்னா அவன் ஞான விவகாரத்துடன் கூடி இருக்கின்றான். அப்போ இங்கே தியாயத்திங்கிறத எல்லா விதமான அறிவு சம்பந்தமான விவகாரத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தது லேலாயதி. அது எல்லா விதமான கர்ம விவகாரம். கர்ம விவகாரம்னு சொன்னால் இங்கு கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட், கர்மேந்திரியங்கள் கரணம். பிறகு ஆப்ஜெக்ட், கர்ம விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு வெளியே ஒரு ஃபீல்டு வேணும், அது ஜெகத். பிறகு நம்மிடம் உள்ள இந்திரியங்கள் கர்த்தா. கர்த்தான்னு சொல்லும் பொழுது அவன் சிந்திக்கும் பொழுது ஞான விவகாரவான், செயல்படும் பொழுது கர்த்தா. பிறகு அவனுக்கு ஒரு கரணம் வேணும், பிறகு அவனுக்கு ஒரு கர்மம் வேணும். கர்மம்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு கோல் இருக்கணும். ஒருவன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கான்னு சொன்னால் அது ஒரு கோல் அவனுக்கு இருக்கணும். இதை செய்யணும், இதை அடையணும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டுக்காகத்தான் செயல்படுவான்.
ஆப்ஜெக்ட்னு சொன்னால் ஒரு லட்சியத்துக்காக செயல்படுவான், அதற்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதற்கு தகுந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வேணும். ஆங்கிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் நமக்கு வேணும். ஒருத்தரை போய் இதை செய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்பான். செய்ய சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்பார்கள். அப்படி இந்த உலகம் அதுக்கு தகுந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் செய்கிற அதர் ஆக்டிவிட்டீஸ் மனசில் செய்கிறத தவிர காய்க பிரதானமாக வாச்சிக பிரதானமாக செய்கிறதெல்லாம் கர்ம விவகாரம், மானச வியாபாரமெல்லாம் நம்ம ஞான விவகாரம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜீவனை கர்ம விவகாரவான் அப்படின்னு சொல்கிறோம். எப்பொழுது லேலாயதி அலையிறான், அங்கே போகிறான், இங்கே வர்றான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்னு சொன்னால் லேலாயத்தின்னா கர்ம விவகாரவான். இப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நமக்கு என்னைக்குமே நம்ம அனுபவத்தில் இந்த ரெண்டு விவகாரத்தை மாறி மாறி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றா ஞான விவகாரம் பண்ணிகிட்ருப்போம், இல்லை கர்ம விவகாரம் பண்ணிகிட்ருப்போம். இந்த இரண்டையும் மாறி மாறி பண்ணிகிட்ருக்கிற நாம் ஜீவர்கள்னு நினச்சிட்ருக்கோம். நம்முடைய அனுபவத்தில் இந்த விவகாரம் நமக்கு இருக்குது. இப்போ அகங்கிற அந்த அகங்கிறதுக்கு இந்த ரெண்டு விவகாரம் இருக்குது. யாருக்கு? அகத்துக்கு. அகம்னா நான். இந்த நான்கிறதுக்கு இந்த ரெண்டு விவகாரம் இருந்துகிட்ருக்கு. அனுபவத்தில் நம்ம அனுபவத்தில் தியான விவகார லேலாயத்தின கர்ம விவகாரம் இருந்துகிட்ருக்கு. உபனிஷத்து இங்கே என்ன சொல்லுது? இவ. அந்த இவங்கிறதுலேயே அடித்தாச்சு, கிளீன் போல்ட். இவ அப்படின்னா ஜீவனுக்கு ஞான விவகாரம் கர்ம விவகாரம் இருப்பது போன்ற அனுபவம் இருக்கு. ஆனால் உண்மையான அகத்துக்கு இந்த ரெண்டு விவகாரமும் கிடையாது. இப்போ எனக்கு ஞான விவகாரமும் கிடையாது, கர்ம விவகாரமும் கிடையாது. இந்த ரெண்டு விவகாரத்தினுடைய அனுபவம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே. இதுதான் இதனுடைய உபதேசம். மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.